this part video we have to see Cocos nucifera. Okay, I mean coconut பத்தி தான் பேச வந்திருக்கோம். இது என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இது சாப்பிடலாம், தினமும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றது மூலமா வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்தி ஹார்ட், அப்புறம் டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவா இருக்கும். நமக்கு வந்து பிரெயின்ல வந்து ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க, பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும், இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட் இதுல இருக்கிறாங்க. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ரிச் நியூட்ரியன்ட், ஃபைபர்ஸ், விட்டமின் பி, மினரல்ஸ் இருக்காங்க. மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 பேர் இருக்காங்க, காப்பர், மேக்னீஸ், அயான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இது ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம்னு பார்த்தோம்னாக்கா 40 கிராம் சாப்பிடலாம் பர் டேக்கு. ஓகே, அதுவும் வந்து ராவா தான் சாப்பிடணும், குக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோகனட் ஆயில் பத்தி பார்க்கலாம். இது வந்து ஹைலி மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு நம்ம பாடிக்கு. அப்புறமேட்டு இன்ஃப்ளமேஷன் இது வந்து கியூர் பண்ணி கொடுக்குதாமா. அதே சமயம் நம்ம பாடியில ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜையும் இது வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆல்சோ. இதுல நம்ம அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்னா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வருது, அதாவது 40 கிராமுக்கு மேல நம்ம சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த என்னென்ன ஃபேட்னு பார்த்தோம்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் வெயிட் கெயின் ஆகும், சுகர் வரும், அலர்ஜிஸ் வரும். அதுவும் இல்லாமல் இந்த கோகனட் மார்னிங் டைம் தான் நம்ம சாப்பிடணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.